அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரௌபதி வந்து கிருஷ்ணரை நினச்சி வேணும்போது கிருஷ்ணர் அந்த டைமுக்கு வந்துட்டார். வந்து என்ன பண்ணுறாரு, அந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு, பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு, என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பருக்க சாப்பாடு சரியாக தொலைக்காமல் பாத்திரத்தை சரியாக தேய்க்காமல் வச்சதுனால ஒரு பருக்க சாப்பாடு அதில் இருந்திருக்கு. அந்த ஒரு பருக்க சாப்பாடு கிருஷ்ணர் சாப்பிட்றாரா, சாப்பிட்ட உடனே இந்த துர்வாச முனிவரும் அவருடைய சிஷ்ய கொடிகளும் அவர்களுக்கெல்லாம் பசி அடங்கி போச்சு. இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. ஒன்றும் புரியல, ஏன் எப்படி இவ்வளோ நேரம் பசியில் இருந்தோம், இப்போ சாப்பிட்ற நேரமாச்சு, ஆனால் பசி எடுக்கலையே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் திரௌபதி கூப்பிட்டு, நான் பசியில் தான் வந்தேன், ஆனால் உன் குடிலுக்கு வந்தோடனே எனக்கு பசி போயிடுச்சு, எனக்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். இப்போது கர்ணன் என்ன நோக்கத்தோடு சொன்னான் அப்படின்னா, அவர் ஏதோ சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் கோபத்தில் வந்திருக்கிற அதிதிகளுக்கு, முனிவர்களுக்கு, திருவள்ளுவர் கூட சொல்லுவார், ஒரு 4 பேருக்கு நம்ம எது யாருக்குன்னா நம்மளோட குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் விருந்தினருக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட இறந்தவங்களுக்கும் அப்புறம் துறந்தவங்களுக்கும் நம்ம பணம் கொடுக்கணுன்றதுக்காக சம்பாரித்து குடும்பத்தார் நடத்தணும், குடும்பம் நடத்தணுங்கிறத இல்லத்தாரோட கடமையாக இன்றைக்கி கல்யாண பண்டிகை பத்திரிகைகளெல்லாம் கூட மேலே சில ஒரு திருக்குறளை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அர்த்தம் இருக்குது. வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நல்ல எண்ணத்தில், இந்த கெட்ட எண்ணத்தில் என்ன பண்ணால் கர்ணன் இவங்களை அனுப்பி வச்சான், நீங்கள் அங்கே போங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சு வச்சு போயிட்டாங்க. இவன் அங்கே இருக்குதுன்னு சொல்லி காமிச்சான் பாருங்க, உங்களுக்கு அங்கே சாப்பாடு கிடைக்குன்னு இந்த விரலை காமிச்சதுனால அவனுக்கு அந்த விரலில் புண்ணியம் சேர்ந்துருச்சு. பிற்காலத்தில் என்ன ஆச்சு, அவன் இறந்து போயிட்டு சொர்க்கத்துக்கு போகிறப்போ பசியில் இருந்தான். நீண்ட பயணம், சொர்க்க பயணத்துக்கு பசியில் இருக்கும்போது நாரதரை கேட்குறான். அங்கே வழியில் வந்த நாரதர், வானத்தில் அந்த நாரதர்கிட்ட பசியாக இருக்குது என்னமோ அப்படின்போது இந்த விரலை வாயில் வைக்க சொல்கிறாரு. வாயில் வச்சோன்னா அவனுக்கு பசியெல்லாம் அடங்குது. இப்போ குழந்தைங்களாம் கழிச்சு போகிறதுலாம் உண்டு, பார்த்துருப்பீங்க இல்லையா? அது மாதிரி அது ஏன் அப்படின்னாக்கா, அப்போ காட்டின அந்த புண்ணியத்தின் பலனாக அந்த புண்ணியம் இந்த விரலில் இருக்கிறது. இந்த விரலில் இருக்கிற அந்த புண்ணியத்தின் காரணமாக விரலை வாயில் வச்சோன்னா அவனுக்கு பசி அடங்குது. அப்போ பின்னாடி கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவன் அந்த காரணத்தை சொல்கிறான். நீ கெட்ட எண்ணத்தில் சொன்னாலும் உன் கைக்கு அந்த புண்ணிய பலம் கிடச்சிருக்கு, அதனால உனக்கு பசி அடங்குது அப்படின்னு சொல்லிடுவார். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கதைக்கு வரோம். ஏதாவது ஒன்று நம்ம செய்கிறோம்னா, இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு லேடிக்கு நம்ம சொன்னோம், எவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டோம், ஆனால் என்னன்னே தெரியல, எனக்கு காலில் வலி இருக்குது, எதுவும் சரியாகலை அப்படின்னு சொல்லி வராங்க. அப்படி சரியாகலைன்னு வரும்போது நான் அந்த ஜாதகத்தை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் ஞானபூர்வமாக பதில்